வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான மஷ்ரூம் பிரியாணி. ரொம்ப குயிக்காக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 3 or 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கீ விட்டுக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆன உடனே 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. ஸோ வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனும். சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா, அதோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ ஆனியனோடு சேர்த்து அந்த பிரியாணி மசாலாவை நம்ம 2 டீஸ்பூன் போட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதோட கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம ஒரு பஞ்ச் புதினா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி. நான் இன்றைக்கி 3 கப் பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 5 கப் தண்ணி விட்டால் போதும். ஏன்னா காளான் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் வதக்கும் போது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், அதாவது காளானை ஆட் பண்ணிடலாம். மைல்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த மசாலா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. காளான் கொஞ்சம் தண்ணி விடும், அந்த காளானில் உள்ள தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். இப்போது 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 5 கப் தண்ணி விட்டுடலாம். 5 கப்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி நம்ம சால்ட் லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நம்ம அரிசி போடும்போது அந்த சால்ட் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ சால்ட் போட்டோன்னே கொஞ்சம் அந்த வாட்டரில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கா அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ ரைஸை நல்லா இந்த மசாலா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுருங்க. இன்னும் 1 டீஸ்பூன் கீ விட்டுருங்க. ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிடலாம். க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது நல்லா அடங்கின உடனே நம்ம திறந்து பார்க்கலாம். உடனே அவசரப்பட்டு திறக்காதீங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் மஷ்ரூம் பிரியாணி ரெடி.